இது வந்து நம்ம ரச்சி பாப்பாவோட ஃப்ரெண்டு தாங்க. அவங்க அம்மா கொண்டு வந்து கொடுத்து இதில் வந்து எனக்கு பட்டுப்பாவாடை சட்டையும் ஒரு ஃப்ராகும் அடிச்சு கொடு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி ஓகே, இதுக்கு என்ன கலருக்கா நம்ம மேலே சட்டை எடுக்கிறதுன்னு கேட்டிருந்தாங்க. நான் ஒன்றா மிளகாப்பழ கலர் மாதிரி இருக்குது அதுமாரி எடுங்க, இல்லை வயலட் கலர் எடுங்க அப்படின்னு நானும் சொல்லியிருந்தேன். அவங்களும் கடைக்கு போய்ட்டு அவங்க வேறு சாரீ துணி வேறு எடுத்து போகலையா, நம்மக்கிட்ட வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கன்னாங்க. நம்ம எடுத்து அனுப்பினா அவங்க வந்து டார்க் வயலட் எடுத்துகிட்டு வருவோன்னு பார்த்தா கொஞ்சம் லைட் வயலட் கலராக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. சரி ஓகே, நாம் ரெடி பண்ணிக்கிறது தானே, நம்ம பார்த்து எந்த நிறையா டிசைன் பண்ணிக்கிறது தானே, சரி ஓகே இது தெரிவிக்காது அப்படின்னு நானும் சொல்லிட்டேன். அதேமாரி வந்து லைனிங் துணி அதுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இந்த பாவாடைக்கு வந்து ஒயிட் கலரில் லைனிங் துணியும் கொடுத்துட்டாங்க. பாவாடைக்கு நான் வந்து 3 மீட்டர் எடுத்துக்கிட்டேங்க. மீதி இருந்த சாரியில் 6 மீட்டரில் 3 மீட்டர் பாவாடைக்கு, மீதி இருந்த 3 மீட்டரில் வந்து 2.5 மீட்டர் வந்துட்டு அந்த கவுனோட ஸ்கர்ட்டுக்கும் முந்தானி போர்ஷன் வந்து 1/2 மீட்டர் இருக்குது இல்லைங்களா, அந்த முந்தானி வந்து மேலே பாடிக்கு வச்சுக்கலான்ட்டு நான் அப்படியே பிளான் பண்ணி பிரிச்சுக்கிட்டேங்க. அப்புறம் வந்து இந்த பாவாடைக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கொக்கி வேணுங்கிற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன், கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு சட்டைக்கு பஃபுகை அந்த பாவாடை துணி வச்சு பஃபுகையும் முன்னாடி டிசைனும் காப்பர் லேஸ் வாங்கி நான் ரெடி பண்ணிட்டேங்க. அதேமாரி ஃப்ராகுக்கும் பார்த்திங்கன்னா அந்த முந்தானி நல்லா மயில் கழுத்து கலருங்க, அது மாதிரி க்ரீன், அது ஒரு மாதிரி நல்லா இருந்ததுங்க. அதை வந்து அந்த முந்தானி போர்ஷனை மேலே பாடிக்கு வச்சுட்டு அதுக்கு ஒரு காப்பர் லேஸ் வச்சுட்டு கை நார்மல் கை தான் வச்சேன், துணி பத்தலைங்க. இது ரெண்டுக்குமே ஒரே மாதிரியே நான் கிஃப்ட் பெல்ட்டும் ரெடி பண்ணிட்டேங்க. ஏன்னா ரெண்டும் ஒரே இதாக யூஸ் பண்ணிக்கலான்னு, ஏன்னா துணி ரொம்ப கரெக்டாக சுகராக போயிடுச்சுங்க. அப்புறம் அந்த பொண்ணுக்கு போட்டு பார்த்தாங்க, நல்லா இருந்ததுங்க. அந்த பொண்ணோட ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா அந்த பாவாடைக்கு நான் அயன் பண்ண பிடிச்ச தையல் வந்து பிரிக்காமல் அப்படியே போட்டு பார்த்துட்டேங்க. ஆனால் அவ்வளோதாங்க, இந்த ஃப்ராகும் அந்த பொண்ணுக்கு நல்லா நீட்டாக அமைஞ்சிருந்துங்க. அவங்களும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.